2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. நாளைக்குள்ள எனக்கு 10,000 பணம் வேணும். விஜி கேட்ட அந்த 1 லட்சம் இப்பதான் கிடைச்சது. ஏ ரூம் பீரோல ஃபர்ஸ்ட் ட்ரால வச்சிருக்கேன். அவகிட்ட சொல்லிட்டேன். இப்படி சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? வக்கீல்னா பேசணும். சொல்லுங்க, கேஸ் என்னாச்சு? ஐயா என்ன மன்னிச்சுக்கங்க ஐயா, தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருச்சுங்க ஐயா. என்ன ஆச்சு? ஐயா எல்லாமே உங்க பையன் விஸ்நாதம் பண்ண தப்புங்க. கேட்கறப்பெல்லாம் பணம் கடனா கிடைக்குதுன்னு நீட்டின பேப்பர் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு. அது வெள்ளை பேப்பர்னா கூட மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி வாதாடலாம். ஆனா எல்லாமே ஸ்டாம்ப் பேப்பர்ல வாங்கியிருக்காங்க. நாளைக்கு ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க ஐயா. ஏதோ இந்த வீடு உங்க பேரம்பேல எழுதி வச்சதுனால தப்பிச்சதுங்க ஐயா. இல்லைன்னா இதுவும் போயிருக்கும். ஈஸ்வரா, ஈஸ்வரா. ஐயா ஐயா என்னாச்சுங்க? பக்கத்துல டிராவல்ஸ் இருக்கு, வண்டி எடுத்துட்டு வாங்க. ஆம்புலன்ஸ் வரதுக்கு லேட் ஆகும். சரிம்மா. தாத்தா அம்மா அம்மா ராஜி சீக்கிரமா வா. தாத்தா தாத்தா இங்க பாருங்க தாத்தா. தாத்தா என்னாச்சு? தாத்தா தாத்தா என்னம்மா என்ன பேசிட்டே இருந்த? மாமா போட்டு விடுச்சாரு. தாத்தா அம்மா வண்டி வந்துருச்சுமா, வண்டி வந்துருச்சு. பாத்து சார் மெதுவா. தாத்தா தாத்தா ராஜி நீ தாத்தா கூட இரு, சீக்கிரம் போ. சரிக்கா. அம்மா அழாதம்மா, தாத்தாக்கு எதுவும் ஆகாதம்மா. ராஜி இந்த செக் வச்சுக்கோ. நேரா பேங்க்குக்கு போயிட்டு கேஷ் டிரா பண்ணிட்டு எஸ்எம் ஹாஸ்பிடலுக்கு வந்துரு. அதுக்கு முன்னாடி சுந்தரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, அங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோன்னு சொல்லு. மச நிக்காத, கிளம்பு. சரிக்கா, பாத்து போ. சீக்கிரம் வந்துரு. சரிக்கா. அம்மா நீ தைரியமா இருமா, ஒண்ணுமே ஆகாது, தைரியமா இரு. தாத்தா ஐயோ தாத்தா 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 நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. சரி பாத்து தூக்குங்க. பாத்து மெதுவா பாத்து. தாத்தா பாத்துங்க.
தாத்தா தாத்தா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தாத்தா. ஐயோ தாத்தா. டாக்டர் டாக்டர் தாத்தா பாருங்க. தாத்தா உள்ள கொண்டு போங்க. ஓகே டாக்டர். டாக்டர் அம்மா அழாதம்மா. அம்மா வா வந்து உட்காரு. வாமா தாத்தா கொன்னு ஆகாது. நீ முதல்ல உட்காரு. உட்காருமா. பயப்படாதம்மா. தாத்தா கொன்னு ஆகாது. Right now, admit him in ICU. Take ECG and echo test. Okay. Give him IV to stabilize the blood flow. Okay? Okay, Come on, sir. act fast. Okay? Okay. கடவுளே அம்மா. டாக்டர் இப்ப தாத்தாக்கு எப்படி இருக்கு? அவருக்கு ஒண்ணும் இல்லையே. சுஜாதா, calm down. டென்ஷன் ஆகிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்ல. உங்க தாத்தாக்கான மாதிரி பிரஷர் தான் அதிகமாகும். I have told him to take prescribed medicines. நான் என்னதான் செய்ய முடியும்? They have to take care of themselves. சுஜாதா, நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்னு நான் போய் சொல்ல மாட்டேன். அவருடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. ஐவி கொடுத்து பெட் ஃப்ளோ நார்மல் ஆயிடுச்சுன்னா கடவுள் என்ன பண்றதுன்னு யோசிக்க நமக்கு டைம் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கணும். ஆனா ஒருவேளை சரியாகலைன்னா பெராலிசிஸ் வர வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. மிஸ்டர் நடேசன் நல்லவர். நல்லவங்களுக்கு முருகன் என்னைக்கும் துணையா இருப்பான். மாமாக்கு ஒண்ணு ஆகாதுல்ல. டாக்டர் சொல்றத பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாமா. ஆனா நிலைமை இன்னும் மோசமா இருக்குன்னா கை கால் விளங்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ இவருக்கு இப்படி ஆகணும். எந்த நேரமும் பூஜை விரதம் சாமி சாமின்னு இருந்தாரு. எந்த சாமி இவரை காப்பாத்த வரலையே. இங்க என்ன சத்தம் போடுறீங்க? சத்தம் போடாம பேசுங்க. சீஃப் டாக்டர் பார்த்தா எங்களை தான் சத்தம் போடுவாரு. அம்மா. சுஜாதா நீங்க தானே? அமௌண்ட் எதுவும் வாங்காம சீஃப் டாக்டர் சொன்னதுனால அட்மிட் பண்ணிட்டோம். அமௌண்ட்டை கட்டிட்டு பில் காப்பியை பார்மசில கொடுத்துருங்க. சரிங்க சிஸ்டர். அம்மா அழாதம்மா. தாத்தாக்கு ஒண்ணாகாது. நீ போய் உட்காரு. நான் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? இந்த நேரத்துல இந்த மனுஷன் எங்க போனார்னு தெரியல. நிறுத்துமா. இந்த நிமிஷத்துல அந்த ஆளை பத்தி பேசாத. இத நான் ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆளை நல்லா திட்டி விட்டுருவேன். இப்ப தாத்தா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவர்தான். அவர் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன? நீ போய் உட்காரு போ. எக்ஸ்கியூஸ் மீ, கேஷ் கவுண்டர் எங்க இருக்கு? லெஃப்ட்ல இருக்கு மேடம். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க என் மேடம். பேர் சுஜாதா. என் தாத்தா மிஸ்டர் நடேசன் ஐசியூல அட்மிட் ஆயிருக்காரு. சரி. சீஃப் டாக்டர் பாலசுப்ரமணியம் அங்கிள் எங்களோட ஃபேமிலி டாக்டர் தான். என் தங்கச்சி பணம் எடுத்துட்டு வரதுக்கு பேங்க்குக்கு போயிருக்கா. அவ வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். இப்பதான் நர்ஸ் வந்து காஸ்ட்லி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. என் தங்கச்சி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்துடாதீங்க ப்ளீஸ். எங்க தாத்தாவை எப்படியாவது காப்பாத்தணும். வேணா டாக்டர் அங்கிளை மறுபடியும் வந்து சொல்லட்டுமா? மேடம் ப்ளீஸ், நீங்க ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ண வேணாம். உங்க தாத்தாவுக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. சீஃப் டாக்டர் சொன்னதுனால அவர் பேர்லயே இன்டென்ட் போட்டு இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஐவி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. உங்க சிஸ்டர் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க மேடம். Thank you. Okay, ma'am. Thank you, sir. ஒன்னும் ஆகாது. தாத்தாவோட நல்ல மனசுக்கு அவருக்கு ஒன்னும் ஆகாது.
அவருக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். என் தாத்தாவை நான் காப்பாத்தியே தீருவேன். அக்கா என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னக்கா என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னடி நடக்கணும்? தாத்தாவோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு. நீ என்னடானா ஹாஸ்பிடலுக்கு வர மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? இவ்வளவு நகைகளை போட்டுட்டு கல்யாணத்துக்கு வர மாதிரி எல்லாம் வந்திருக்க? அக்கா தாத்தாக்கு இப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட ஒரு வருத்தம் உன் மூஞ்சில தெரியலையே. அக்கா இல்லக்கா பேங்க்குக்கு போகணும்னு அதான் கொஞ்சம் டீசென்ட்டா. கட்டி இப்படி எல்லாம் பேசி என்ன இரிட்டேட் பண்ணாத. கேஷ் டிராப் பண்ணியா? பண்ணிட்டேன்க்கா. அங்க கேஷ் கவுண்டர் இருக்கு, போய் கட்டிடு. 2 ரிசிப்ட் கொடுப்பாங்க, ஒன்னு ஃபார்மசில கொடுத்துடு. போ. சார், டாக்டர் என்ன சொன்னாரு? செக் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அப்பா எங்கெல்லாம் வழக்கமா போறோ அங்கெல்லாம் போய் தேடி பார்த்துமா, எங்கேயுமே இல்லம்மா. சொல்லுங்க மேம். பேஷண்ட் நேம் நடேசன். எவ்வளவு இருக்கு? 75,000. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சாமா? வந்துருச்சு டாக்டர். ஆஞ்சியோ ரிப்போர்ட் எங்க இருக்கு? சார் பிபி சடனா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். ஐவி போட்ட பிறகு தான் பிபி குறைஞ்சிருக்கு. அப்புறம் தான் ஆஞ்சியோ எடுத்தோம். இன்னும் 10 மினிட்ஸ்ல ரிப்போர்ட் வந்துரும். சரி, ஓகே. எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வாமா. Okay, doctor. After I go through the report, I will tell you what has to be done. ஓகே சார். ஓகே. மானிட்டர் பண்றதுக்கு இங்க 2 பேர் எப்போதும் இருக்கணுமா? ஓகே. பாபா, ஒரு நல்லவரோட வாழ்க்கைக்காக உங்களை தேடி ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். எனக்கு என் தாத்தா வேணும், எப்பவுமே வேணும். அவர் எல்லாமே என்னால இருக்க முடியாது. அவர்தான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் பாபா, என் தாத்தா இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னோட வாழ்க்கையில எனக்கு எதுவுமே வேண்டாம். சத்தியமா சொல்றேன், உன் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே வேண்டாம். தயவு செஞ்சு என் தாத்தாவை நல்லபடியா எனக்கு திருப்பி கொடுத்துடு. எங்களுக்காகவே வாழற என் தாத்தாவை நாங்க பாத்துக்கணும், நல்லபடியா பாத்துக்கணும், உள்ளங்கையில வச்சு காப்பாத்தணும். எங்க சந்தோஷத்துக்காகவே வாழறவரை ரொம்ப நாளைக்கு இல்ல, கொஞ்ச நாளைக்காவது சந்தோஷமா பாத்துக்கணும். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்ல. என தாத்தா எப்பவுமே சொல்லுவாரு, கடவுள் ஒன்னும் சூப்பர் மார்க்கெட் கிடையாது, எது வேணும் அது வேணும்னு கேட்டா அவர் கொடுக்கறதுக்கு. நீ கடவுள் கிட்ட சரணாகதி ஆயிட்டா அவர் பார்த்து பாருன்னு. இப்போ நான் என் தாத்தாக்காக உங்ககிட்ட சரணாகதி ஆயிடுறேன். என் தாத்தாவை நல்லபடியா என்கிட்ட கொடுத்துடுங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆக கூடாது. அவன் நல்லபடியா என்கிட்ட வந்துடணும். ஏன்னா இந்த உலகத்துல என் தாத்தாவை விட முக்கியம் எனக்கு வேற யாருமே இல்ல. எனக்கு என் தாத்தா வேணும். மேடம், உங்களை கேஷியர் கூப்பிடுறாங்க. சார், வர சொல்லிருந்தீங்களாமே? ஆமா மேடம், உங்க ரிலேட்டிவ் மிஸ்டர் நடேசன் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு அட்வான்ஸா 1 lakh கட்ட சொல்லியிருந்தேன். அவருக்கு கொடுத்திருக்கிற ஐவி இன்ஜெக்ஷன் காஸ்டே 50,000க்கு மேல ஆயிருக்குமா. அப்புறம் ஆன்ஜியோ வேற பண்ணிருக்காங்க. சார், ஏதாவது எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும்னா சொல்லுங்க சார், நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். சாரிமா, நீங்க இருக்கிற கண்டிஷன்ல இதை நான் சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. பேஷண்டோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக இன்னும் 1 lakh ரெடி பண்ணிருங்கம்மா. இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு 75,000 கட்டியிருக்கீங்க. இல்ல சார், நான் 1 lakh டெபாசிட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க.
சாரி மேடம், நான் சொன்னதான் கரெக்ட். ஆமா, ராஜிங்கிறது யார் மேடம்? என் சிஸ்டர் தான் சார். அவங்க தான் கேஷ் 75,000 கட்டியிருக்காங்க. நீங்க வேணா அவங்க கிட்ட செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கேஷை கொஞ்சம் சீக்கிரமா கட்டிருங்க மேடம். அம்மா, எங்கம்மா அந்த ராஜி? இங்க தான வர சொல்லியிருந்தேன். எங்க போயிட்டா? சுஜாதா, கொஞ்சம் மெதுவா பேசுமா. எல்லாரும் பாக்குறாங்க பாரு. இவ்வளவு நேரம் ராஜி இங்கதான் இருந்தா. இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அவசரத்துல தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு பண்ணல. பசியோட வருவாங்க, நான் போய் சமையல் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாமா. ஹலோ, உமா இருக்காங்களா? நான் சுஜாதா பேசுறேன். நான் உமா தான் பேசுறேன். ஹலோ உமா, சாரி டு டிஸ்டர்ப் யூ. ஆக்சுவலி மார்னிங் நான் பணம் வித்ட்ரா பண்ண சொல்லியிருந்தேன் ராஜி கிட்ட. அவ பேலன்ஸ் செக் பண்ணாம வந்துட்டா. பேலன்ஸ் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் பணம் வித்ட்ரா பண்ண வேண்டியிருக்கு. ஷூர். சுஜா, மார்னிங் 1 lakh வித்ட்ரா பண்ணிருக்காங்க. அது போக 3,20,000 பேலன்ஸ் இருக்கு. தேங்க்யூ அம்மா. ஓகே. பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா. ஆனா ஹாஸ்பிட்டல்ல 75,000 ரூபாய் தான் கட்டியிருக்கா. பேலன்ஸ் 25,000 ரூபாவை என்ன பண்ணா? சுஜாதா, இத ராஜி உன்கிட்ட கொடுக்க சொன்னா. நான் மறந்துட்டேம்மா. ராஜி எதுக்காக 25,000 ரூபாய் பணம் எடுத்து வச்சிருக்கா? இப்ப எதுக்காக அவசர அவசரமா தம்பி தங்கச்சின்னு சாக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும்? அம்மா, தாத்தாவோட ட்ரீட்மெண்ட்காக இன்னும் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கு. நான் அவசரத்துல கார்டு, செக் லீவ்ஸ் எல்லாம் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏதாவது எமர்ஜென்சினா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன? நான் வந்துடுறேன். அண்ணா, ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க சாப்பிடுறதுன்னா சாப்பிட்டு வந்துருங்க. நீங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க மேடம், நான் வெயிட் பண்றேன். அக்கா, அக்கா, தாத்தாவுக்கு என்னாச்சுக்கா? ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கமல் ஆண்டி சொன்னாங்க. அழுகியே வந்துருச்சுக்கா. அக்கா, தாத்தாவுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? அதெல்லாம் நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்கல்ல? சொல்லுக்கா. தாத்தாக்கு ஒண்ணும் இல்லடா, ஹீஸ் ஓகே. நீங்க 2 பேரும் ஏன் வெளியில நிக்கிறீங்க? 4 மணிக்கே வந்துட்டோம்க்கா. வீடு பூட்டியே இருக்குக்கா. ராஜி எங்க போனா? அக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. டேய், நீ ஏன் இப்படி தின்றதுலயே இருக்க? அங்க தாத்தா சீரியஸா இருக்காருன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? செல்ஃபிஷா இருக்காதடா. சரி சரி, வாங்க உள்ள போலாம். வாங்க. பிரகாஷ், கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடு. சரிக்கா. விஜய், நீயும் பிரகாஷும் வருவீங்கன்னு சொல்லித்தான் ராஜி சீக்கிரமா போக சொன்னேன். ஆனா அவ எங்க போனானே தெரியலையே. நான் இப்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும். நீ என்ன பண்ற? அம்மாக்கு ஒரு 2 செட்டு துணி, டூத் பிரஷ் இதெல்லாம் எடுத்து வை. நானும் போய் என் துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நைட்டு தாத்தாவை பார்த்துக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் ஆகணும். சரியா? சீக்கிரமா எடுத்து வை. சரிக்கா.